ரகசியம் சொல்ல முடியுதா? அப்படி என்ன ரகசியம்? இதுதான் அந்த ரகசியம். நிக்கிற நேரத்துல எனக்கு போட்டு விடலாம்ல. நான் என்ன மாட்டேன்னு நான் சொன்னேன், அதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த காதுக்கு முதல்ல போட்டு விடுங்க. எப்படி இருக்கு? அழகா இருக்கு. அது சரி, இப்ப நீ ஆசைப்பட்டது நான் வாங்கி கொடுத்துட்டேன். நான் ஆசைப்பட்டது ஆ, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏய், நான் என்ன உங்ககிட்ட கேட்டா வாங்கி கொடுத்தேன்? எனக்கு என்ன வேணும் நீ தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எல்லாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டேன். நிஜமாவா? கண்ணை மூடுங்க. கண் எதுக்கு மூடணும்? எனக்கு கூச்சமா இருக்குல்ல. ஓ, கண்ணை மூடுங்க, அப்பதான் தருவேன். சரி. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கை நீட்டுங்க. கையா? கண்ணை திறக்க கூடாது, கையை தான் நீட்ட சொன்னேன். சரி. ஏய், ஏய், என்னது இது? தேன் மிட்டாய். இதானே உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்கும்னு சொன்னீங்க, அதனாலதான். ஒண்ணு. அப்ப உங்களுக்கு வேண்டாமா? எது? உங்களுக்கு பிடிச்சது. அது வேணும். அப்ப 1 2 3 சொல்லுங்க. 1 2 சொல்லுங்க. சரி. 1 2 3. கம் ஹியர். ரெண்டு பேரும் எங்களுக்கு தெரியாம போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கையில என்ன? கதிர், தேன் மிட்டாய்ஸ். இனிமே யாருக்கும் தெரியாம ரகசியமா உங்க ஒய்ஃப்க்கு எதுவுமே கொடுக்க கூடாது. ஐயோ ஐயோ, நான் கிஃப்ட சொன்னேன்ப்பா. சரி, இந்த கிஃப்ட் நீங்க மறக்காம மெமரபிளா இருக்கிறதுக்காக ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? வாங்க. கொழுந்தனாரே, அந்த தேன் மிட்டாய். ஸ்மைல். வரலாமா? வாங்கம்மா, வாங்க, தாராளமா வாங்க. வாங்க போலாம். உட்காருங்க. அது உட்காருங்க. நீங்க ஏதோ வேலையில இருக்கியே போல இருக்கு. நாங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டோம் போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாண வீட்டை பழைய மாதிரி ஒழுங்கு பண்ணி வைக்கிறது என்ன சாதாரண விஷயமா? அதான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்கேன். ஹோமோ வேலை வேற இருக்குல்ல. வீடுன்னு இருந்தா அப்படித்தானே ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆமாமா. இதுக்கப்புறம் பொண்ணு கல்யாணம், தமிழ் கல்யாணம் அப்படியே வரிசையா இருக்குல்ல. அம்மா, அம்மா, மூத்த பையன் இருக்கும்போது சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. மீனா, என்னம்மா இது? இந்த மாதிரி விஷயத்தை எப்படியா மூஞ்சில் அடிச்ச மாதிரி டக்குன்னு கேக்குறது? அதனால என்னம்மா,
இது ஒண்ணு எனக்கு புது விஷயம் இல்லையே. அந்த பொண்ணு மனசுல தோணுனதை சட்டுன்னு கேட்டுருச்சு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. கார்த்திக் கல்யாணத்தப்போ எத்தனை பேரு என் முதுகுக்கு பின்னாடி இதே விஷயத்த பேசினாங்கன்னு எனக்கு தெரியும். பெத்தவ எனக்கு மட்டும் மூத்தவன் இருக்கிறப்போ சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையா என்ன? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடுச்சு. எனக்கு வேற வழி தெரியல. கூட பிறந்த அண்ணன் பொண்ணு தான் கட்டி வைக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே நாங்க முடிவு பண்ணிருந்தோம். திடீர்னு கடைசி நேரத்துல நீ படிக்கல, உன்னை எப்படி நான் கட்டிக்க முடியும் அப்படி இப்படின்னு தமிழ் மனசு நோகுற மாதிரி பேசிட்டா. அவன் ரொம்ப நொந்து போயிட்டான். ஒரு நிமிஷத்துல எங்க மொத்த ஆசையும் சுக்குநூறா உடைச்சு போட்டுட்டா. அந்த நிமிஷமே என் மனசுக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. இதுக்கப்புறம் நான் தமிழுக்கு பாக்குற பொண்ணு அவளுக்கு சவால் விடுற மாதிரி இருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். தமிழ் மாதிரி ஒரு பையனை வேண்டான்னு சொன்னா அதுக்கு அந்த பொண்ணு தாம்மா வருத்தப்படணும். அம்மா, நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நாங்க தமிழுக்கு ஒரு பொண்ணு பாக்குறோமே. பாருங்களேன், அதுல என்ன இருக்கு? அக்கா, அப்ப நீங்களே பொண்ணை பத்தி சொல்லுங்க. ஒரு நிமிஷமா. அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும். நகை நட்டு சொத்து பத்துன்னு எதுவுமே வேண்டாம். ஆனா படிப்பு மட்டும் நிறைய படிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா தாராளமா சொல்லுங்க. இல்ல பொண்ணு நல்ல லட்சணமா அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்கட்டும். படிச்சிருக்காளா? ஓரளவுக்கு. இல்லம்மா, எனக்கு மருமகளா வரப்போற பொண்ணு குறைஞ்சபட்சம் டிகிரியாவது படிச்சிருக்கணும். இல்லைன்னா அந்த பேச்சே எடுக்க வேண்டாம். அது இல்லம்மா, உங்க பையன் எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு நினைக்கிறாருன்னு தெரிஞ்சா எந்த விஷயத்திலயுமே அவன் என் பேச்ச மீறவே மாட்டான். முக்கியமா இந்த விஷயத்துல நான் சொல்றதுதான் நடக்கும். சரிம்மா. அம்மா, இப்பெல்லாம் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இப்ப போய் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. மனுஷங்க இல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் தேடுவேன். என் பையனுக்கு ஏத்த மாதிரி பெரிய படிப்பு படிச்ச பொண்ணா தேடி கண்டுபிடிச்சிருவேன். அதை விட எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? அப்படி இல்ல, நிறைய படிச்சா குணமா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா குணமான பொண்ணா வந்தா தானே வீட்டுக்கு நல்லது. நிறைய படிச்ச குணமான பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிருவோம். உங்களை மாதிரி வேண்டப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க சொல்ல மாட்டாங்களா? அதுக்காக தான் கேட்டோம். நல்ல பொண்ணு இருக்கு, படிப்பு மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன. தப்பா நினைச்சுக்காத தினம். அந்த பேச்சே வேண்டாம். படைச்ச கடவுளே நேரா வந்து இந்த பொண்ணை தமிழுக்கு கட்டி வை, படிப்பு மட்டும்தான் கம்மின்னு சொன்னா கூட போப்பா உன் வேலையை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லுவேன். இந்த உலகத்தையே ஆள்ற ராணியா கூட இருக்கட்டும், படிக்கலன்னா அவ என் வீட்டு மருமகளா வர முடியாது. இதை யார் நினைச்சாலும் மாத்தவும் முடியாது. தமிழோட நல்ல குணத்துக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல மருமக உங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பா. பெரிய விஷயத்தில் இறங்கியிருக்கேன். நீ தான்ப்பா துணையாக இருக்கணும். என்ன கண்ணா, கும்பிடெல்லாம் பலமா இருக்கு. ஐயா கடை கிளம்பிட்டார்ல. ஓய், என்ன முகம் மாறிடுச்சு?
இல்ல நீ போறதுனே முடிவு பண்ணிட்டியா? ஏய் நான் என்ன விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் முடிவு பண்ணதுதான். சரி கொஞ்சம் இரு. ஏ ஐசு எங்க கடைக்குதான். கடை எதுக்கு? நீ எதுக்கு போற? நானு கடையை திறந்து வியாபாரம் பார்க்க போறேன். நீ ஒரே ஆளே எல்லாத்தையும் பண்ணிடுவியா? நானும் வரேன், வா. ஏய் இல்ல ஐசு, அதெல்லாம் வேணாம். ஏன்? இல்ல உனக்கு எதுக்கு தேவையில்லாம கெட்ட பேர் இருந்தா? அப்ப நீ பண்றது தப்புன்னு உனக்கே தெரியுதுல்ல? ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் கரெக்டாக தான் பண்ணுறேன். அப்படின்னா வா, 2 பேரும் சேர்ந்தே போலாம். இல்லை இது தப்புன்னு நீ தானே ஃபீல் பண்ண? ஆமா, இப்பவும் சொல்றேன், இது தப்பு தான். நீ ஒரு விஷயம் பண்ற, அது தப்பா இருந்தா நான் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் உன்னோட ஒய்ஃப். நீ ஒரு முடிவெடுத்து அதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொன்னா அது தப்பா இருந்தாலும் நான் உன் கூட தான் நிக்கணும். இப்போ நான் உன்னோட ஒய்ஃப் தான். நீ ஒரு முடிவு எடுத்துட்டல, அப்புறம் என்ன? சரியோ தப்போ அதை 2 பேரும் சேர்ந்தே செய்வோம். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணுவோம். என்ன அப்படி பாக்குற? இல்லை நான் எடுக்கிற முடிவுலாம் சரியாக தான் இருக்குன்றதுக்கு இதான் உதாரணம். எது? நீ தான். ஐசு நீ என் கூட இருந்தா இந்த மாதிரி மற்றவங்க தப்புன்னு சொல்கிற நிறைய நல்லதை நான் பண்ணிகிட்டே இருப்பேன். இரு வந்துடுறேன். சாரி ஜீவா, உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லை ஜீவா, சரஸ்வதி அப்பா கொடுத்த கெடு முடிய போகுது. எங்கள் அப்பா அம்மா சீக்கிரமாக கூட்டு போய் அவங்க கிட்ட பொண்ணு கேட்கணும். நான் எங்கள் அம்மா கிட்ட இது வரைக்கும் இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு எது வேணுன்றது எங்கள் அம்மா முன்னாடியே யோசிச்சு அதை நான் கேட்காமலே செஞ்சிருவாங்க. நானும் இது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் யோசிச்சது கூட கிடையாது. என்ன இந்த ஒரு விஷயத்துக்காக இப்படி ஒரு தர்ம சங்கடமான சிச்சுவேஷன்ல மாட்டி வேண்டியதாயிடுச்சு. அம்மா கிட்ட போய் நீங்க பேசுனதுக்கு அப்புறமா அவங்க சரின்னு சொல்லிட்டாங்களே. என்ன ஜீவா அமைதியா இருக்கீங்க? அம்மா என்ன சொன்னாங்க? எங்களை மன்னிச்சிருங்க தமிழ. நாங்கள் 2 பேரும் போய் பேசினா அம்புட்டு நல்லா இருக்காதுன்னு அன்னிக்கிட்ட போய் சொல்லி அவ மூலியமா பேச சொன்னோம். அக்காவும் எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க, ஆனா அவங்க காது கொடுத்து கேட்கற மாதிரியே இல்ல. நாங்களும் அவங்களை எப்படியாவது சம்மதிக்க வச்சிடணுங்கிறதுக்காக என்னென்னவோ பேசணும். ஆனா எதுவுமே முடியல தமிழ். படிச்ச பொண்ணுதான் மருமகளா வரணுங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. யாருக்காகவும் அதை மாத்திக்க மாட்டேன்னு சொல்றாங்க. சாமியே நேரில் வந்து சொன்னா கூட கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களாமா. அவங்களை எப்படி சமாதானப்படுத்த முடியும்? அதனால தான் இத்தனை நாள் இதை பற்றி நான் பேசாமே இருந்தேன். எனக்கு தெரியும் எங்கள் அம்மாவோட பிடிவாத குணத்தை பற்றி. அதுக்காக அப்படியே விட்டுற போறீங்களா? அதை எப்படி ஜீவா விட்டுற முடியும்? நீங்கள் எல்லாருமே சேர்ந்து போய் பேசிட்டீங்கன்னா எங்கள் அம்மா கேட்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க போல இருக்கு. நாங்க சரஸ்வதின்னு அவங்க பேரு கூட சொல்லல, சொல்றதுக்கு கூட அவங்க விடல. அவங்க எடுத்த எடுப்புலயே படிச்ச பொண்ணுதான் வேணும், படிச்ச பொண்ணுன்னா பேசலாம், இல்லைன்னா அதை பத்தின பேச்சே வேண்டான்னு ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. பரவாயில்லைங்க, ஆனால் நானும் எங்கள் அம்மா மாதிரி தான். சரஸ்வதி தான் இந்த வீட்டுக்கு மருமகளை வரணுன்றதுல நான் உறுதியாக இருக்கேன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. இதுக்கு வேற என்ன வழி இருக்குன்னு நான் யோசிக்கிறேன்.
ஏங்க எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. ஏய் எப்படி மீனா? அதே அவ பிடிவாதமா இருக்காவல்ல, அப்புறம் எப்படி? ஜீவா, தமிழுக்கு சரஸ்வதி தான் சரியான ஜோடி. அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு தடவை முயற்சி பண்ணுவோமே, அதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க தமிழ், நாங்க ஊருக்கு போறதுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுவோம். நம்பிக்கையோட இருங்க. தேங்க்ஸ். ஏங்க எங்க போயிருந்தீங்க? மூர்த்தி குடும்பத்து ஆளுங்களுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் சரியா இருக்கான்னு கேட்டு வர போனேன். அந்த பொறுப்பை தமிழ் கிட்ட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்க வேற செக் பண்ணணுமா? செக் பண்றதுக்காக இல்லம்மா, வீட்டுக்கு பெரிய மனுஷன் ஆச்சு, நான் போய் கேட்டா சந்தோஷப்படுவாங்களே, அதுக்காக தான். அதுவும் சரிதான். சரி, நாளைக்கு இந்த ஹோமத்துக்கு யார் யார் சொல்லணுமா அவங்களெல்லாம் சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லியாச்சுங்க. முக்கியமானவங்களுக்குலாம் மறுபடியும் ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணுமா? பண்றேங்க. சரி போனுங்க, தோற்குங்க. பண்ணு. சொல்லுங்க. அதான் சம்பந்தி, காலையில பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை. வசுவை கூட்டிட்டு நீங்க சீக்கிரமே வரணும். ஒரு தடவை ஞாபகப்படுத்தலான்னு தான். அது எப்படி மறப்பேன், வந்துடுறேன். அப்படியே மத்தியானம் விருந்து முடிச்சிட்டு தான் நீங்க கிளம்பணும். விருந்தா? ஆமா சம்பந்தி, கல்யாணத்துக்காக ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிங்களுக்கு விருந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் வழக்கமா செய்யற சமையல்காரரை வச்சு ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படியே மூர்த்தி தம்பி ஃபேமிலியும் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் சேர்த்து விருந்து கொடுத்த மாதிரி ஆகும் இல்லையா, அதுக்கு தான். சம்பந்தி, வந்துடுறோம், இருப்போம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். வச்சிடுறேன். இவளுக்கு என்ன பெரிய மதர் தெரேசான்னு நினைப்பா? எப்ப பார்த்தாலும் தொழிலாளிங்க தொழிலாளிங்கன்னு. ச்சே, இப்ப புதுசா இந்த மூர்த்தி தம்பின்னு வேற. இந்த மாதிரி 3rd ரேட்டான ஆளுங்களுக்கு போடுற விருந்துக்கு நான் வேற வரணுமா? அவங்களோட ஒன்னா உட்காந்து வேற சாப்பிடணுமா? எவ்வளோ திமிரு! நாளைக்கு நடக்கிற விருந்துல அந்த தொழிலாளிங்களுக்கு இவ கையால சாப்பாடு போட விடாம பண்ணணும்னு இந்த சந்திரகலா டிசைட் பண்ணிட்டா. நாளைக்கு காலையில விருந்துன்னு எல்லாரையும் வர வச்சு ஒன்னும் நடக்காம அவங்க முன்னாடி நீ அசிங்கப்படணும். அப்படி அசிங்கப்படுத்துறனா இல்லையான்னு மட்டும் பாரு. மதுவுக்கும் வாங்கிட்டீங்கல்ல? வாங்கிட்டேன். ஹலோ, எங்கன்னு இருக்கீங்க? காலார நடந்து வந்துகிட்டு இருக்கம்மா. சொல்லுமா, என்ன இந்த ராத்திரி நேரத்துல? காலையில கொஞ்சம் சீக்கிரமே பூஜை. அதான் தெரியுமேம்மா, நீதான் சொல்லிருக்க ஏற்கனவே. தாய் வீட்டு சீதனமா உங்க கையால புடவை கொடுக்கணும். நல்லா ஞாபகம் இருக்கு கோத. நீங்க வந்துருவீங்கண்ணே. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, கண்டிப்பா நாங்க 2 பேரும் வந்துடுறோம். அன்னிக்கிட்டையும் சொல்லிடுங்கண்ணே. சீக்கிரமா வந்துருங்க. வச்சிடுறேன். சரிம்மா. என்ன பாசமலரா? ஆமாம்மா. என்னமோ தங்கச்சி வீட்டுக்கு தாய் வீட்டு சீதனம் கொண்டு போறதா சொன்ன மாதிரி இருந்தது. ஆமா, கோதல் தான் முன்னாடி நம்ம கிட்ட சொல்லியிருக்காளே. சொல்லிட்டா? விடிஞ்சதும் விடியாததுமா முறவாசல் செய்ய கிளம்பிட்டீங்களோ? நான் சொல்றேன், நாளைக்கு நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற? புதுசா நான் என்னத்த சொல்லிட போறேன்? அவ பண்ணத என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். அவ மருந்துக்கு கூட மதிக்கிறது இல்ல. அவ ஃபங்க்ஷனுக்கு நீங்க சீஃப் கெஸ்டா போய் அந்த ஃபங்க்ஷனை சிறப்பிக்க போறீங்களோ? என்ன ஆனாலும் சரி, நீங்க அங்க போக கூடாது. தாய் வீட்டு சீதனம் வரலையேன்னு அவ கதறணும். எல்லார் முன்னாடி அவ அவமானப்பட்டு நிக்கணும். வாங்க.
என்னால பார்க்க முடியலடா. தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. எப்படி ஐசு, இன்னைக்கு கடையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தேல. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கடை இப்படி சும்மா இருந்து நான் பார்த்ததே இல்லை. பொருள் வாங்குறாங்களோ இல்லையோ, அண்ணன்ட்ட பேசுறதுக்காண்டியாச்சும் யாராச்சும் வந்துட்டு போவாங்க. இப்படி யாருமே இல்லாமல் கடையை நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு நிலைமையோட கடையை பார்க்கறதுக்கு எனக்கே இப்படி கஷ்டமா இருக்கு. அண்ணன் பார்த்துச்சுன்னா ஐசு, அண்ணன் வரதுக்குள்ள இது எப்படியாச்சும் சரி பண்ணணும் ஐசு. எப்படிரா, எப்படி ஒன்னால சரி பண்ண முடியும்? அத ஆஃபர்ல குடுக்குறாங்கன்றதுக்காக ஒரே நாள்ல எல்லாரும் மாறிட்டாங்கல்ல. ஒரே நாள்ல நம்ம கஸ்டமர்லாம் அந்த மகாலட்சுமி ஸ்டோருக்கு மாறுறப்போ ஒரே நாள்ல நாம அவங்களை திரும்ப கூட்டு வர முடியாதா? அதான், அது எப்படி முடியும்? அவங்க எப்படி இந்த விஷயத்தை சாதிச்சாங்க? ஏதோ ஆஃபர் கொடுக்குறாங்க, பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்மளும் ஏதாச்சும் பரிசு கொடுத்துட வேண்டியதான். என்னடா சொல்ற? நாமளும் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணி நம்ம கடைக்கு கூட்டத்தை கூட்டிடுவோம். இது சரியில்லை கண்ணா. தப்புக்கு மேல தப்பு பண்ற மாதிரி தோணுது. கடையை திறக்க வேணான்னு சொன்ன, திறந்த. மாமாவை கேட்காம சாமா வாங்கி போட்ட. இப்ப பிரைஸ் ஆஃபர்னு எதோ சொல்லிட்டு இருக்க. இல்லை சார், அண்ணன் வரதுக்குள்ள எப்படியாச்சும் நம்ம அதை சரி பண்ணியே ஆகணும். என்னடா உளர்ற? அவங்க காரை பரிசா கொடுக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்மனால எப்படி அதெல்லாம் கொடுக்க முடியும்? பரிசு கொடுக்க போறேன்னு சொல்றியே, என்ன பரிசு கொடுப்ப? தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ப்ளீஸ் கண்ணா, வேண்டாம் கண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏய், நீ கொஞ்சம் அமைதியா இரு, என்னை கொஞ்சம் யோசிக்க விடு. என்ன ஹோமத்துக்கான ஏற்பாடெல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்குல்ல? ஏய் தமிழ், என்னப்பா இன்னைக்காக ஒரு சீக்கிரமா படுத்து தூங்கலாம்ல? நாளைக்கு எவ்வளவு வேலை இருக்கு. ஆமாப்பா, சீக்கிரமா போய் படுத்து தூங்கு போ. சரிம்மா. அடடே வாப்பா. வாங்க. என்னம்மா ராத்திரி நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? அப்படியே சும்மா வெளியே போனோம். அது சரி, ஊரை சுத்தி பார்க்கணும்னு வந்தவங்கள மழை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருச்சு. ஊரை சுத்தி பார்க்கறத விட வீட்டில் ரொம்ப ஜாலியாவே இருந்தோம்ங்க. ஜீவா, நாளைக்கு காலையில பூஜை இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படிங்க மறக்க முடியும்? அண்ணனும் அண்ணியும் நாளைக்கு நம்ம குடும்பத்து ஆளுகதே முதல்ல இருக்கணும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அம்மா உள்ள வரலாங்களா? வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வணக்கம்மா. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும்மா. பரவாயில்ல, வாங்க. தமிழ், அதை எடுத்து வா. உட்காருங்க தம்பி, நீங்களும் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அம்மா நாங்க தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அது நாளைக்கு விருந்துல. இப்ப நம்ம வீட்ல என்ன சாப்பிடுறீங்க? அம்மா உங்க அன்பு ஒண்ணே போதும்மா. இந்தாங்க. என்னங்கம்மா அது? அட்வான்ஸ். அம்மா உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கினா நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. அம்மா நீங்க கொடுத்த லிஸ்ட்ல எதுவும் மாற்றம் இருக்கான்னு கேட்டு போதாமா? இருக்கட்டுங்க, முதல்ல நீங்க இதை புடிங்க. வேண்டாம்மா, புடிங்கன்னு சொல்றேன். சரிங்க, இந்தாங்க லிஸ்ட். எல்லாம் சரியா இருக்கா பாத்துக்கங்க. எல்லாம் சரியா இருக்குங்க. ரொம்ப நல்லதுமா. ஏதாவது மாற்றம் இருந்தா இப்பவே சொல்லிடுங்கம்மா. இல்ல இல்ல, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அப்ப சரிங்கம்மா. இது பாருங்க, என் பையனுக்காக நடத்துற இந்த ஹோமத்துல நாங்க ஸ்பெஷல் கெஸ்ட்னு நினைக்கிறது என் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் தான். அதனால தான் பூஜையோட சேர்த்து இந்த விருந்தையும் தனியா அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இதுல செலவு பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சாப்பாட்டுல ஒரு குறையும் வைக்க கூடாது. சரிங்கம்மா. ஃபேக்டரி தொழிலாளிங்க வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போகணும். அம்மா உங்க வீட்டுல எந்த விசேஷம்னாலும் நான் தானேமா செய்யறேன். எனக்கு தெரியாதுங்களா? தெரியுது, 10-15 வருஷமா நீங்க தான் செய்யறீங்க. ஆனா இப்பதான் உங்ககிட்ட முதல் தடவையா திரும்ப திரும்ப சொல்றேன். அப்படின்னா இந்த விசேஷம் எவ்வளவு முக்கியம்னு நீங்களே பாருங்க. நல்லாவே புரியுதுமா. அப்ப நான் வரேம்மா. சரிங்க, வரேங்கய்யா. வாங்க. வரேன் தம்பி. வரேங்க. அம்மா உண்மையிலேயே தொழிலாளி மேல மரியாதை வச்சிருக்கிற முதலாளியை இன்னைக்கு தாமா பாக்குறேன்.
அவங்க இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லைல்ல. சரிப்பா, டைம் ஆயிடுச்சு, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ஆமா, போங்க. சரிங்க. நீ தமிழ், நீ போய் தூங்கு. சரிப்பா. உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? போ. போமா. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனை இருந்தா மட்டும்தான் என்ன தேடி வருவீங்கல்ல? ஐயோ மேடம், அப்படியெல்லாம் இல்லை மேடம். நீங்க ஃபுட் இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுக்கு காரணமே நான் தான்றதை மறந்துடாதீங்க. சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் மேடம். அதுக்காக உங்களுக்கு என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன் மேடம். உசுரை விட்டுட்டா வேலை எப்படி பண்ணுவ? எனக்காக நீ ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்க மேடம். நாளைக்கு என் சம்மந்தி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நடக்க விடாம பண்ணணும். சம்மந்தி வீட்லயா மேடம்? சொல்றத மட்டும் கேள்வி கேட்காத. சாரிங்க மேடம். எப்பவுமே நலமகாராஜான்ற கேட்டரிங் சர்வீஸ் தான் அவங்களுக்கு சமைப்பாங்க. அவங்க நாளைக்கு சமைக்க கூடாது. இது ரொம்ப சிம்பிள் விஷயம் மேடம். ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. நான் அவனை கான்ஃபரன்ஸ்ல போட்டு உங்களை கூப்பிடுறேன். சார் வணக்கம் சார். யோ கொஞ்சம் இரு, மேடம் லைன்ல இருக்காங்க. மேடம், அவனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க மேடம். நாளைக்கு அந்த கோத வீட்ல நீ சமைக்க கூடாது. அந்த வீட்ல விருந்து நடக்க கூடாது. அது எப்படிங்க மேடம்? கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேனே. யோ, மேடத்தையே எதிர்த்து பேசுறியா? இல்லைங்க சார், நடந்தது தானே சொன்ன. அவங்க நடக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஐயா, புரியுதா? நான் யாருன்னு தெரியும்ல, ஃபுட் இன்ஸ்பெக்டர். என்ன பகச்சுக்கிட்ட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவேன். சார், நான் மளிகை சாமான் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கேன் சார். அம்மா சொல்ற மாதிரி கேட்க முடியுமா முடியாதா? சார், நாளைக்கு சமையல் நடக்காது சார். நான் அந்த பக்கம் போக மாட்டேன் சார். ஏன் அந்த திசை பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன் சார். இல்ல அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது மேடம். பொருள் எல்லாம் போய் இறங்கணும். அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரியே இருக்கணும். முன்னாடியே நீ வரலன்னு சொல்லிட்டா அவங்க வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல முடியலன்னு சொல்லிடணும். என்னையா, புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது சார். இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு அவ்வளவுதான், பாத்துக்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது சார், நான் பாத்துக்கிறேன் சார். சரி, போன வை. சரி சார். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் மேடம். இதுல எதுவும் மாறாத மாதிரி பாத்துக்கோ. சரிங்க மேடம். ஐசு, ஏய் ஐசு. என்ன ஐசு, நீ பாட்டு கதவை திறந்து போட்டு தூங்கிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன் போல. அது சரி, நீங்க பக்கத்துல தானே போயிட்டு வரேன்னு சொன்ன, ஏன் லேட்டு? சரி, கையை கழுவு, சாப்பாடு எடுத்து வைக்க. ஏய் இரு, சாப்பாடுலாம் ஒன்றும் வேணாம். ஏன்? எனக்கு பசிக்கல ஐசு. இப்படி கடையவே நினைச்சுக்கிட்டு உடம்ப கெடுத்துக்காத. நீ சாப்பிடாம இருந்தா கடையில வியாபாரம் ஆயிடுமா? ஏய் லூசு, அதுக்கு இல்ல, எனக்கு நிஜமாவே பசிக்கல. அம்மா, என்ன பார்சல் இது? இந்தா. பாரு. முழுசா படி. நீங்கள் எங்களிடம் வாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டுக்கு வரும். பாண்டியன் ஸ்டோர் உங்களை அழைக்கிறது. அன்பான வாடிக்கையாளர்களே, நீங்கள் எங்களிடம் 5000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள மொபைல் போன்கள் தரப்படும். அதேதான். உடனே விரைந்து வாருங்கள். இந்த ஆஃபர் 3 நாட்களுக்கு மட்டுமே. எப்படி இருக்கு? ரொம்ப பயமா இருக்கு. ஏய், சும்மா லூஸ் மாதிரி உளராத. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்.
ஐசு, மகாலட்சுமி ஸ்டோர் போனா 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறவங்கள தான் குழுக்கல்ல சேர்த்துப்பாங்க. ஆனா நாம வெறும் 5,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலே குழுக்கல்ல எடுத்துப்போம். அங்க குழுக்கல்ல செலக்ட் பண்ற ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் பரிசு. ஆனா நம்ம கடைக்கு வர 10 பேத்துக்குமே பரிசு இருக்கு. இப்ப சொல்லு, பாண்டியன் ஸ்டோரா இல்ல அந்த மகாலட்சுமி ஸ்டோரா? பாஷாவா இல்ல அந்த ஆண்டனியா? ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா ஏய், நீயே நல்லா இருக்குன்னு சொல்லிட்ட, அதுக்கப்புறம் நெகட்டிவ் எல்லாம் பேசக்கூடாது. ஆமா, நான் ஓகே சொல்றதாடா முக்கியம். மாமா வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டா? ஐசே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல எனக்கு போய் சாப்பாடு எடுத்து வை. என்ன வந்தவன கேட்டதுக்கு வேணான்னு சொன்ன? அப்ப மூடு தெரியல, பசிக்கல. இப்பதான் என் ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டியே, போய் சாப்பாடு எடுத்து வை. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எப்படிதான் பயம் இல்லாம இருக்கியோ? புடி. என்னம்மா உங்க அண்ணன் போனும் காணோம், ஆளையும் காணோம். கொஞ்சம் என்னன்னு காலு. ஹலோ அண்ணே, பூஜை ஆரம்பிக்க போறோம். நீ ஆரம்பிச்சிடுமா? நீங்க வராம எப்படி அண்ணே? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் அவசரமா ஆஃபீஸ் வேலையா நான் ஓசூர் வரைக்கும் போக வேண்டியிருக்குமா. கீதாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத கோத. பூஜையில பிறந்த வீட்டு புடவை வச்சு படைக்கணும்னு சொல்லியிருந்தேனே, ஏற்கனவே சொன்னேன் நானு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இருக்கிறத வச்சு சாமி கும்பிடுமா, எல்லாம் நல்லதா நடக்கும். ஹலோ அண்ணா. என்னம்மா? மன்னிச்சிருக்கோத. மாமா வரலையா? இதுல எதிர்பார்த்தது என்னம்மா? கட்டிக்கிறதுக்கு புடவை இல்லாமலா எங்க அண்ணன் எடுத்து கொடுப்பாரு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இது உனக்காக நடக்கிற பூஜைடா. இதுக்கு கூட வரலன்னா அந்த மனுஷன் என் கூட பிறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அம்மா, நெய் டப்பா கொண்டு வாமா. சரி. என்னங்க? என்னாச்சுமா? வசுக்கு போன் அடிச்சா ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. மருமகளை விட்டுட்டு எப்படி பூஜை ஆரம்பிக்கிறது? சரி, லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. பண்ணி பார்த்தேங்க, ரிங் போகுது, யாருமே எடுக்கலையே. ஒருவேளை அவங்க வந்துகிட்டே இருக்காங்களோ என்னமோ. சரி, டைம் வேற ஆயிடுச்சு, நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலாம். அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். வீட்டு பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்டு புடவை கேட்டிருந்தனே, ரெடியா இருக்கா? உங்களதாமா கேட்கிறேன், நேரம் ஆகுதுமா. மருமக இன்னும் வரல, வந்துட்டு இருக்காங்க. மருமக இல்லைன்னா பரவாயில்ல, இந்த வீட்டு பொண்ணுங்க இருக்கீங்கல்ல? இருக்கும். புடவை இருக்கா? நான் என் தங்கச்சிக்காக புடவை எடுத்திருக்கேன், பூஜை ரூம்ல இருக்கு. என் பிறந்த வீட்டுல இருந்து புடவை கொண்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க ஏதோ அவசர வேலையா. அப்போ உங்க பிறந்த வீட்டுல இருந்து புடவை வரலையா? வந்திருக்குங்க.
வார்த்தைக்கு வார்த்தை வாய் நிறையா தம்பி தம்பின்னு கூப்பிடுவீங்க. அது வெறும் வார்த்தை இல்லை, உங்கள் அடி மனசுலேருந்து வந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியுங்க்கா. அக்கா, நம்ம பிறந்த வீட்டு சேதனமா நான் இந்த புடவையை கொண்டு வந்திருக்கேன். வாங்கிக்கிறவங்கல்ல? தம்பி, எதுக்கு இப்படி கண் கலங்குறீங்க? நம்ம மனசார ஒரே குடும்பம் தான், வாங்கிக்கங்க. பூஜை ஆரம்பிக்கலாங்க. மம்சி, ராகினி வாமா. தம்பி இப்படி வாங்க, மாலையை போட்டுட்டு உட்காருங்க. உட்காருங்க. இந்த குடிக்க. தம்பி, ரொம்ப நல்லபடியா பூஜை முடிஞ்சது. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உங்க நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது. நீங்க ஏன் பயப்படணும்? தைரியமா இருக்கணும். அது இல்லாம நம்ம தமிழ் மாதிரி நல்ல பிள்ளைகளா என்னைக்கு எந்த குறையும் வராது. ஆமா, இந்த பூஜை ஹோமம் இதெல்லாம் நம்ம மன திருப்திக்காக தானே. பூஜை முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி மதியம் விருந்தியும் நல்லபடியா முடிச்சிட்டோம்னா ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி ஆயிடும். அக்கா, அவ்வளவுதானே, விடுங்க. நம்ம தம்பி இருக்கப்ப நீங்க கவலைப்படுக்கிறீங்க. டேய் கதிரு, ஜீவா சொல்லுங்கண்ணே. டேய், நம்ம அக்கா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்கடா. கூட மாட இருந்து என்னதுன்னு கவனிச்சுக்கோங்க. தம்பி, முக்கியமான விருந்தாளிங்களே நீங்க தான். அவங்க கிட்ட போய் வேலையை சொல்லிட்டு இருக்கீங்க. அக்கா சும்மா இருங்க, கலந்துக்கிறதுண்டா சாப்பிடுறது மட்டுமா? கூட மாட இருந்து எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம். ஏக்கா, இது நம்ம வீட்டு விசேஷம் இல்லையா? என்னடா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். தம்பிகளா, ஃபாலோ பேக். என்ன நமச்சி, வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது? அதானே. சரிடி. ராகினி, என்னம்மா அதெல்லாம்? பொருளா வந்திருக்கு, ஆளுங்களை காணோம். தெரியலண்ணா, இருங்க அம்மா கூட்டிட்டு வரேன். என் தம்பிகளுக்கு சமையல் வேலை நல்லா தெரியுங்கக்கா. சமையல் வேலைக்கு ஆளுங்க யாருமே வரலமா. என்னது? அப்படியா? அம்மா, என்னம்மா அதெல்லாம்? எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. கேட்டரிங்களுக்கு சொல்லவே இல்லையா? என்னடா சொல்ல வந்தா பாத்திரம் எல்லாம் வந்து இறங்கிருக்காடா? டாடி, காய்கறி எல்லாம் வந்திருக்கு. என்ன பிரயோஜனம்? சமைக்கிறதுக்கு ஆள் வரலையே. மா, என்னமாச்சு? இல்லப்பா, சமையலுக்காக எல்லா பொருளும் வந்து இறங்கிருக்கு. சமைக்கிறதுக்கு யாரையுமே ஆளை காணுமே. என்னம்மா சொல்றீங்க? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? ஏங்கா, தெரிஞ்சவங்க தானே சொல்லியிருப்பீங்க. ஆமா தம்பி, வழக்கமா நம்ம வீட்டுக்கு சமைக்கிறவங்க தான். நீங்க ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கலாம்ல.
சொல்லுங்கம்மா. ஏன்பா என்ன ஆச்சு? யாருமே வரல? அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, எனக்கு கொரோனா வந்துருச்சுமா, அதான் வர முடியல. சரி, நீங்க இல்லைன்னா மத்தவங்கள அனுப்பியிருக்கலாம்ல. ஏம்மா அது எப்படிம்மா முடியும்? ஒருத்தருக்கு வந்தா எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணணும்ல. சரிப்பா, அதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணிருப்பேன்ல. இப்பதாம்மா ரிசல்ட்டே வந்துச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. நாங்க அங்க வந்து எல்லாருக்கும் வந்துச்சுன்னா பிரச்சனை தானே, அதனாலதாம்மா வரல. மன்னிச்சிருங்கம்மா, வச்சிடுறேம்மா. என்னாச்சு? என்ன கோத? சமைக்கிற ஆளுக்கு கொரோனாவா, வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இல்ல, இதுக்கு எதுக்கு வருத்தப்படுறீங்க? இவ்வளவு பெரிய சென்னையில சமைக்க வேற ஆள் கிடைக்க மாட்டாங்களா? எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. போச்சு, மொத்தமும் போச்சு. மாமா டென்ஷன் ஆகாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ ராம்சார் மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணு. சமையலுக்கு ஆள் கிடைச்சாங்களா இல்லையா? இல்லைண்ணே, இன்னைக்கு முகூர்த்த நாளா, அதனால ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நான் வேற இடமும் ட்ரை பண்றேன். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார், அர்ஜென்ட் தானே கேட்குறோம், புரிஞ்சுக்கோங்க சார்.